ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம விஜயோட கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னா, குடும்பமே சேர்ந்து பொண்ணுக்காக புடவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க நடக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள தான் இன்னிய எபிசோடு ஃபுல்லாவே காமிச்சிருக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா, அவங்க அம்மா இவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து புடவைய எடுத்து பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சித்ரா தேவி சும்மா இருக்குமா? பார்த்துக்குங்க. நல்லா இப்பயே பார்த்துக்குங்க. உங்களால்லாம் இந்த மாதிரி காஸ்ட்லியான புடவையெல்லாம் பார்க்க முடியுமா என்ன? அப்படின்னு கோடீஸ்வரிய மட்டம் தட்டுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா சும்மா இருப்பாங்களா? பதிலுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, சித்ரா தேவிய வச்சு செஞ்சு விட்டுர்றாங்க. இதுக்கப்புறம் எங்க அம்மாவ இத மாதிரி பேசுனீங்க, பேசின வாய இழுத்து வச்சு தச்சுப்புடுவேன் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே பார்க்காம எல்லாருக்கும் மத்தியிலயும் வச்சு திட்டுன்னு திட்டி விட்டுர்றாங்க ஐஸ்வர்யா. நம்ம சித்ரா தேவியால எதுவுமே பண்ணவே முடியல. நம்ம சூர்யா மகாவுக்காக பார்த்தீங்கன்னா, புடவையெல்லாம் எடுத்து தராரு. இத பார்க்குற எல்லாருமே நம்ம சூர்யாவ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கவனிக்கிற நம்ம கௌதம் இப்போ நாம புடவை ஐஸ்வர்யாவுக்கு எடுத்து தரல அப்படின்னா நம்மளை ஏதாச்சும் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இல்லாமல் ஐஸ்வர்யா நீனும் புடவை வேணும்னா எடுத்துக்க, நான் காசு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னது தான். ஏற்கனவே நான் புடவையெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிலாக தூக்கி போடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 30 புடவைக்கு மேலே இருக்குது. இதை பார்த்த உடனே நம்ம கௌதமுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. எல்லாமே பட்டு புடவை, இதுக்கு எப்படி நான் கடனை வாங்கி தான் பே பண்ண மாட்டேங்க அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம மகாவோட அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்குற நம்ம சித்ரா தேவிக்கு அப்படியே வயிற்ற எரியுது. ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்காக கொடுக்க போகிற அந்த கூல்ட்ரிங்க்ஸில் சித்ரா தேவி கோடீஸ்வரிக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாங்க. இதை தெரியாமல் கோடீஸ்வரியும் ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தாத்தாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.